Hi friends, welcome to Kolkata Tamilichi. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மீஷோல இருந்து ஒரு அன்ஸ்டிச்டு மெட்டீரியல் வாங்கியிருக்கேன். இது வெஸ்ட் பெங்கால்ல இருந்து வந்திருக்கு. காட்டன் மெட்டீரியல். நிறைய பேர் இந்த மெட்டீரியல் நல்லா இருக்கு அப்படினு ரிவ்யூ கொடுத்திருந்தாங்க. சோ அதனால தான் வாங்கியிருந்தேன். இதோட ரேட் பாத்தீங்கன்னா இப்போ வந்து 500 காட்டுது. அதுக்கு முன்னாடி வந்து 450 இருந்துச்சு. அந்த ஆகஸ்ட் 15க்கு வந்து ஆஃபர்லாம் போட்டிருந்த டைம்ல கொஞ்சம் கம்மியாக தான் காட்டுச்சு 450க்கு. அதில் வந்து ராங் அண்ட் டிஃபெக்டிவ் ப்ராடக்ட் ஒன்லி ரிட்டர்ன் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன கிளிக் பண்ண ஆன்லைன் பேமெண்ட் இது ரெண்டும் பண்ணதில் எனக்கு வந்து 395க்கு இந்த அன்ஸ்டிச்டு மெட்டீரியல் கிடச்சிது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த மெட்டீரியலை அன்பாக்ஸ் பண்ணி அது எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் அதை தைக்க போகிறேன். அது தைச்சி எப்படி இருக்குது, தைக்கிறதுக்கு வசதியாக இருக்கா அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ப்ளஸ் வேறு என்ன சொல்ல போகிறேன்னா இதை நான் துவைச்சிட்டு ஷ்ரிங்க் ஆகுதா அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் தைக்கலாம், அதுக்கப்புறம் அதை போட்டு பார்த்து துவைச்சி அது ஷ்ரிங்க் ஆகுதா இல்லையா அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். வெஸ்ட் பெங்கால்னாலே காட்டனுக்கு ஃபேமஸ், அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இது மொத்தம் வந்து 5 மீட்டர். ஒரு துணி வந்து 2.5 மீட்டர், இன்னொரு மெட்டீரியல் வந்து 2.5. தொடும்போதே சாஃப்டாக இருக்குது. நிஜமாகவே இது பியூர் காட்டன் தான். உங்களுக்கு பார்க்கும்போதே ஃபீல் ஆகும். அவ்வளோ ஒரு சாஃப்ட்டு சூப்பராக இருக்குது. இதில் எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து பாப்பாவுக்கு ஃப்ராக்கு தைப்பேன். ஸோ அதுக்காக தான் இதை வாங்கியிருக்கேன். ப்ளஸ் அடுத்தது பாருங்கள், இது ஒரு பிளாக் கலர் மெட்டீரியல். இதில் வந்து இந்த மாதிரி புட்டா போட்டிருக்கு, கொஞ்சம் பெருசாக இருக்குது. இதில் தான் எனக்கு குர்த்தி தைக்கலாம் அப்படின்ட்டு. ரெண்டுமே சேம் ஃபீல் தான் இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது. 2.5 மீட்டர் தாராளமாக வந்து நம்ம 1 மீட்டர் எடுத்தோம்னா கூட 1 மீட்டர் என்ன கணக்கு வருது அப்படின்னு பார்த்தா 79 rupees தான் 1 மீட்டர். நம்ம வெளியில் எங்கே போய் வாங்கினாலுமே கிடைக்காது. கடையில் போனால் கூட இவ்வளோ குவாலிட்டியாக கிடைக்குமான்னு தெரில. நல்லாயிருக்கு. இதை பார்க்கும்போது நல்லா இருக்குது, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை தைச்சிட்டு நான் துவைச்சும் சாயம் போதா ஷ்ரிங்க் ஆகுது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க பார்க்கலாம். ஆல்ரெடி நான் ஒரு குர்த்தி தைச்சிட்டேன் என் பொண்ணுக்கு. இது 2வது குர்த்திக்கு நைட்டு வெட்டி வச்சுருந்தேன். அந்த மெட்டீரியல் தான் அது. ஆனால் என் பெரிய பொண்ணுக்கு தைச்சி போட்டு பார்க்கும்போது கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் நம்ம குர்த்தியாக யூஸ் பண்ணும்போது லெகின்ஸ்லாம் போட்ட உடனே அந்தளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லை. பட் ரெட் கலர் மெட்டீரியல் இருக்கு இல்லையா, அது சூப்பராக இருந்துச்சு. அந்தளவுக்கு டிரான்ஸ்பரன்சியே இல்லை, அவ்வளோ ஒரு சூப்பரான மெட்டீரியலாக இருந்துச்சு. இது கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்குது. இதை நான் தைக்க போகிறேன். எல்லாத்தையும் வெட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த தடவை வந்து பானைக்கெலாம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி வருதுன்னு தெரியல. தைச்சிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆல்ரெடி நான் தைச்சதை வச்சு சொல்கிறேன். மடிப்புலாம் வந்து ஈஸியாக விழுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்றபடி இதில் எதுவும் குறை சொல்கிறதுக்குன்னு இல்லை, நல்லா தான் இருக்குது. காட்டன் துணி நம்ம எப்பவுமே குறையே சொல்ல முடியாது. லைட்டாக டிரான்ஸ்பரன்சி கொஞ்சம் இருக்குது, அவ்வளோதான். ரெட் கலர் மெட்டீரியல் வந்து செம்மையாக இருக்குது. இதை நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு பாப்பாவுக்கு வந்து வேர் பண்ணிவிட்டு அதை தண்ணியில் போட்டு ஷ்ரிங்க் ஆகுதான்ட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஆல்மோஸ்ட் பானைக்கு ஸ்டிச் பண்ணி முடிச்சிருக்கேன். நான் ஒரு பிகினர் தான். நிறைய பேர் வீடியோ பார்க்கும்போது வந்து ஸ்ட்ரெயிட் பீஸ் வச்சு திருப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் வந்து கிராஸ் பீஸ் வச்சு தான் திருப்பினேன். எனக்கு வந்து ஃப்ளெக்சிபிளாக திரும்பிச்சு. ஸோ பிகினர்ஸாக இருக்கிறவங்க ஒரு கிராஸ் பீஸ் வச்சே வந்து இந்த மாதிரி பானைக்கெலாம் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குது இந்த துணி. நம்ம எப்படி மடித்தாலும் என்ன ஷேப்புக்கு எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சாலும் எடுத்துகிட்டு வர முடியுது. அவ்வளோ ஒரு காட்டன் கிளாத்னாலே நம்ம என்ன மடிப்பு மடிக்கிறோமோ அந்த மடிப்புக்கு வரும்னு தெரியும். ஸோ அதே மாதிரி தான் வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்குது. பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கிளாத்து. பானைக்கு ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி லேஸ் ஒன்று வச்சுட்டு அதுக்கப்புறமா முன்பக்கத்தையும் பின்பக்கத்தையும் அட்டாச் பண்ணியிருக்கேன். நம்ம லேஸ் வச்சதே தெரியல பாருங்கள். ஸோ இந்த மாதிரி அட்டாச் பண்ணியிருக்கேன். அடுத்தது ஸ்லீவ்லேயும் இந்த மாதிரி கையை மடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு லேஸ் கொடுத்து வச்சுருக்கேன். பிளாக் கலரில் வந்து இந்த கோல்டன் கலர் லேஸ் வந்து நல்லா பளிச்சுன்னு தெரியுது. சரி, அதனால தான் அதை வச்சுருக்கேன். அழகாக இருக்குது. லோ ரேட்டில் வந்து கிளாத் பார்த்துட்ருப்பீங்க.
அந்த பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக ஒரு இது சொல்கிறேன். இங்கே பாருங்கள், நம்ம ப்ளீட்லாம் வைக்கும்போது ரொம்ப கஷ்டப்படுவோம். ஸோ அப்போ வந்து 1 இன்ச்சு அப்படி மார்க் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக. இப்போது ஒரு குழந்தைக்கு நான் வந்து குர்த்தி ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன், ப்ளீட்டட் குர்த்தி. ஸோ அவளுக்கு வந்து 15 இன்ச்சு வந்து இடுப்பளவு இருக்குன்னா நம்ம 30 இன்ச்சு வந்து இந்த ப்ளீட் எடுக்கிற துணி எடுக்கணும். எடுத்தோன்னா நம்ம டபுளாக ஃபோல்டு பண்ணும்போது நமக்கு கரெக்டாக வந்து 15 இன்ச்சுக்கு வந்து இடுப்பளவும் வந்துடும். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ளீட் வைக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக வரும், ஈவனாக இருக்கும். அதுதான் விஷயம். இந்த 1 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ப்ளீட் எடுக்கணும்னா இந்த 1 இன்ச்சிலேருந்து இந்த 1 இன்ச்சுக்கு இப்படி எடுக்கணும். அடுத்த ப்ளீட் வந்து இந்த 1 இன்ச்சிலேருந்து இந்த 1 இன்ச்சுக்கு எடுக்கணும். அது மாதிரி நம்ம பண்ணிகிட்டே போகும்போது உங்களுக்கு வந்து ப்ளீட் வந்து அழகாக விழும், ஈவனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எடுக்கணும். ப்ளீட் பாருங்கள், நம்ம எடுக்க எப்படி மடித்து கொடுக்குறோமோ அதே மாதிரியே தான் போகுது. சில ட்ரெஸ்லலாம் நழுவிட்டு போகும், பட் இதில் அந்த மாதிரி பிரச்சனைலாம் எதுவுமே கிடையாது. நம்ம எப்படி கொடுக்குறோமோ ப்ளீட் அப்படியே தான் போகுது பாருங்கள். ஸோ அதை பற்றி நம்ம ஒரி பண்ணிக்கவே தேவையில்லை. என்னடா கஷ்டமாக இருக்குமோ இந்த கிளாத்தில் தைக்கிறதுக்கு அப்படின்ட்டு. ஸோ அதுவும் இல்லை, லைனிங் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, வேர்வை இழுக்கும், விலையும் கம்மியாக இருந்துச்சு, குவாலிட்டியுமே ஓகே குவாலிட்டியாக இருந்துச்சு. நாம் கொடுக்குற பணத்துக்கு ஒர்த்தான குவாலிட்டியில் தான் கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு துணி. நான் உங்களுக்கு தைச்சி முடிச்சுட்டு போட்டு காட்டுறேன் பாருங்கள். அந்த கலரும் அதில் இருக்க அது என்ன சொல்கிறது, கலர் காம்பினேஷனே அழகாக இருந்துச்சு, பிளாக் வித் ரெட்டு. பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு தைச்சிட்டு இருக்கும்போது காட்டினேன் இல்லையா, அந்த ட்ரெஸ் தான் அது. ஃபினிஷிங் எப்படி இருக்குது பாருங்கள். பானைக்கு வச்சுருக்கேன், ஃபுல்லாக லேஸ் வச்சுருக்கேன், கையிலையும் லேஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே முடியும் போதும் முன்பக்கத்தில் மட்டும் லேஸ் வச்சு இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். பாப்பாவுக்கு நான் போட்டு காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லுங்கள். பாப்பா வேர் பண்ணியிருக்கா பாருங்கள், ஃபினிஷிங் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் அந்த காட்டன் ட்ரெஸ்ஸில். அப்படியே வேர் பண்ணால்னா ஃப்ராக் மாதிரி இருக்கும், கீழே ஒரு லெகின்ஸ் போட்டோன்னா ப்ளீட்டட் குர்த்தி மாதிரி இருக்கும். ரொம்ப அழகாக வந்திருக்கு இந்த தடவை ட்ரெஸ்ஸு. மீஷோவில் வாங்கியிருந்தேன் இன்னொரு கிளாத்தில் அம்மாவுக்கு நைட்டி தைச்சிருக்கேன். அம்மாவுக்கு வந்து இந்த மாதிரி ப்ளீட்டட் வச்ச நைட்டி தான் ரொம்ப பிடிக்கும். எல்லாமே ஓகே தான், பட் ஹைட் மட்டும் வந்து நம்ம இது குர்த்தி தைக்கிறதுக்கான கிளாத்துன்றதால கொஞ்சம் ஒரு 1 இன்ச்சு 2 இன்ச்சு தான் ஹைட் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அதுக்காக அட்டாச் பண்ணுறதுக்கு அடியில் மடித்து அடிப்போம் இல்லையா, அதுக்கு பதிலாக நான் வந்து ஒரு கிளாத் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நானே தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். கடையில் வாங்கினா எப்படி இருக்கும் இதே மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு வேணால் நான் ஒரு சாம்பிள் நைட்டி காட்டுறேன். அந்த க்ரீன் கலர் நைட்டி எடுத்துகிட்டு வாங்க. இந்த மாதிரி தான் இருக்கும் நைட்டி. இந்த ஊரில் வந்து இதை கோல்வாலா நைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஸ்டிச் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸின்னு வச்சுக்கோங்க. பட்டு என்ன சொல்கிறது, அளவு வந்து கரெக்டாக எடுத்தால் தான் இந்த நைட்டி வந்து பர்ஃபெக்டாக வரும், இல்லைனா நெக் ரொம்ப பெருசாகிடும். ஸோ அப்படி இந்த நைட்டி தான் அது அப்படியே நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கிளாத் வந்து நல்ல குவாலிட்டியான கிளாத். நான் காட்டினேன் இல்லையா, அது வந்து குவாலிட்டி கம்மியானது, இதை விட குவாலிட்டி கம்மியானது. அதுவே வந்து 200. எனக்கு தெரிஞ்சு இந்த குவாலிட்டியில் நம்ம வாங்கணும்னா 280 ருபீஸ் கிட்ட வரும் இந்த நைட்டியோட ரேட்டு. நான் வீட்லேயே ஸ்டிச் பண்ணேன். 2 மீட்டர் கிளாத்தில் தான் இது ஸ்டிச் பண்ணியிருக்கேன். குர்த்தின்னும் போது சூப்பராக வரும், அதுக்கு காம்ப்ரமைஸே கிடையாது. குர்த்திக்கு வந்து 2.5 மீட்டர் கிளாத் கொடுத்துருக்காங்க. XXL XXL சைஸில் இருக்கிறவங்க கூட குர்த்தி தைச்சிக்கலாம். ஸோ நோ ப்ராப்ளம். நைட்டின்னு வரும்போது ஹைட் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மேபி 3 மீட்டர் கிளாத் வாங்கும்போது அதோட லென்த் கூட கொஞ்சம் ஜாஸ்தியாக வரலாம். நைட்டிக்குமே அது பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நைட்டி எப்படி இருக்குது, நல்லா ஸ்டிச் பண்ணியிருக்கணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த கிளாத் வந்து பாப்பாவுக்கு குர்த்தி தைச்சிருந்தேன். பாப்பாவோட குர்த்தி 3/4 ஸ்லீவ் வச்சு இது பெரியவளுக்கு தைச்சிருந்தேன்னு நினைக்கிறேன். பெரியவளுக்கு சின்னவளுக்கு 2 பேருக்குமே ஒரே சைஸ் தான். இதை வந்து நான் வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணதுக்கப்புறம் கூட வந்து ஷ்ரிங்க் ஆகலை, கலருமே வந்து ஃபேட் ஆகலை. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, கலர் வந்து சாயம் போல் சூப்பராக இருக்குது. ஸோ இதையுமே சொல்கிறேன்.
தண்ணியில் போட்டு எடுத்ததுக்கப்புறம் இன்னும் கூட கொஞ்சம் திக்கனான மாதிரி இருக்குது துணி. தண்ணியில் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் என்ன சொல்கிறது தின்னாக இருந்த மாதிரியும், தண்ணியில் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் திக்கனான மாதிரியும் இருக்குது ட்ரெஸ்ஸு. ஸோ அது நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. பட் ரெட் கலர் வந்து இப்போவே திக்கனாக தான், ரொம்ப திக்காக தான் இருக்குது. அதுக்கு வாஷ் பண்ணால் எப்படி இருக்குன்னு தெரியல. இது நான் வாஷ் பண்ணி பார்க்கல, இது அம்மாக்காக தைச்சது. சும்மா உங்களுக்காக நான் போட்டு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.